இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் 10. இப்போ வந்து 10 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணணும்னா இங்கே திஸ் கம்ப்யூட்டருக்குள்ள ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே வந்து 3 டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இப்போ நம்ம இது எப்படி வந்து ஆன்லைனில் வந்து நாம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த மாடல் வந்து எப்படி பார்க்கணுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த லேப்டாப் மாடல் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு உங்கள் லேப்டாப் பின்னால் வந்து அந்த மாடல் இருக்கும். பின்னால் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் லேப்டாப் பின்னால் பாருங்கள், அந்த லெனோவோட மாடல் வந்து எழுதியிருக்கும். 81FS Lenovo E41-25. இதுதான் அந்த லேப்டாப்போட மாடல். இதை வச்சு தான் நம்ம வந்து நெட்டில் வந்து டிரைவர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன டிரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஒரு 2 டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இப்போ இந்த டிரைவர்ஸ் தான் நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ அந்த லேப்டாப் வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்து இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், சேம் நம்ம பின்னால் காட்டணும்ல அதே மாடல் தான். இதில் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மாடல் பார்த்துக்கோங்க, சீரியல் நம்பர். இப்போ கூகுளில் போயிட்டு இப்போ அந்த மாடலை வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ரெண்டுமே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த தான் 81. நீங்கள் லெனோவோன்னு டைப் பண்ணிவிட்டு மாடல் டைப் பண்ணலாம், இல்லாட்டி அந்த 81FS கொடுத்தாலும் வந்துடும். இதில் அந்த ஃபஸ்ட்டு ஓகே டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் அந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், பிசியில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அந்த மாடல் வந்து லெஃப்ட் சைடில் வந்துருக்கு. E41-25 லேப்டாப் வந்து லெனோவோ, டைப் வந்து 81FSங்கிறது கரெக்டு. நம்ம டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக தான் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மேனுவல் டிரைவ் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து எல்லா டிரைவர்ஸையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் ஓஎஸ் வந்து ஆன்லைனில் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அது 1064 பிட்டு தான் வந்து இதில் வந்து டவுன்லோட் ஆகும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஆடியோ ஆட்டோமேட்டிக் 10 எடுத்திருக்கு. இதை நான் இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இதே மாதிரி அதில் என்னென்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 டிரைவர்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு சிடியில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ நம்ம நெட்டில் போய் அப்பப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இப்படியே இதில் இருக்கிற எல்லா டிரைவர்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது என்ன, நீங்கள் ஓஎஸ் போட்ட உடனே நீங்கள் லேன் கனெக்ட் பண்ணிங்கன்னா லேப்டாப்ஸில் வந்து லேன் டிரைவ் எடுத்துக்காது. அதனால் வேறொரு சிஸ்டத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லேண்ட் டிரைவர் மாத்திரம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்கள் லேப்டாப்பில். அதுக்கப்புறமாலே ஒவ்வொரு டிரைவர்ஸாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஒரு லேப்டாப்லேருந்து டிரைவர்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து இதிலேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை இதிலேயே நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவும் நீங்கள் வந்து எல்லா டிரைவர்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக இதே சிஸ்டத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பாருங்கள், ஒரு டிரைவ்ஸ் இப்போ டவுன்லோட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு எல்லாமே டிரைவர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் தான் வரும். ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணாலும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ எல்லா டிரைவர்ஸும் வந்து ஒன்றா டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இப்போ பாருங்கள் டிவைஸ் மேனேஜரில் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒன் டைம் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேனுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். எல்லோ மார்க் இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.